Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுறேன். All of you welcome to our Max Ma'am channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது 12th 5th chapter analytical geometry example 5.5 பார்க்க போறோம். இதுல பாரு examine the position of the point 2,3 அதாவது இந்த 2,3ங்கிற பாயிண்ட் உடைய பொசிஷன் நிலை with respect to the circle x squared plus y squared minus 6x minus 8y plus 12 equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அதாவது இந்த சர்க்கிளை பொறுத்து இந்த சர்க்கிளுக்கு இந்த பாயிண்ட் உடைய பொசிஷன் எங்க இருக்கு, இந்த சர்க்கிள் இருக்குதுன்னா இந்த பாயிண்ட் சர்க்கிளுக்கு உள்ள இருக்குதா அல்லது சர்க்கிளுக்கு மேல இருக்குதா அல்லது சர்க்கிளுக்கு வெளியில இருக்குதா, அதுதான் பொசிஷன். கண்ணு ஒண்ணுமே இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த சர்க்கிள் இருக்கு பாத்தியா, இதுல இந்த பாயிண்ட் ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா the point lies on the circle. நல்லா கவனமா பாத்துங்க. ஆன்சர் 0 வந்தால் அந்த பாயிண்ட் அந்த சர்க்கிள் மேலேயே இருக்குன்னு அர்த்தம், lies on the circle. அதே ஆன்சர் பாசிட்டிவா வந்ததுன்னா, புரியுதா தங்கம், இந்த பாயிண்ட் லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள், சர்க்கிளுக்கு வெளியில இருக்குதுன்னு அர்த்தம். நெகட்டிவ்ல வந்ததுன்னா the point lies inside the circle. புரியுதா? ஒரே ஒரு கான்செப்ட் பாயிண்ட பிரதியிடும் போது நமக்கு 3 பாசிபிள் தான் கிடைக்கும். ஒன்னு 0 வரலாம், அல்லது பாசிட்டிவ் வரலாம், அல்லது நெகட்டிவ் வரலாம். நெகட்டிவ் வந்தா இன்சைடு த சர்க்கிள், பாசிட்டிவ் வந்தா அவுட் சைடு த சர்க்கிள், 0 வந்தா ஆன் த சர்க்கிள். தீர்ந்து போச்சு. இப்ப பார்க்கலாமா? இப்ப பாரு சொல்யூஷன்ல நாம எழுதி x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 8y பிளஸ் 12 ஈக்குவல் டு 0. கிவன் பாயிண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2,3. கிவன் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 2,3. இது x, இது y. பாயிண்ட் அப்படின்னாவே xy. அப்ப எக்ஸுக்கு பதிலாக 2 போடலாம். 2 கொண்டாந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 2s are 4 பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9 மைனஸ் 6 into 2 மைனஸ் 8 into yக்கு பதிலாக 3 பிளஸ் 12 ஈக்குவல் டு 0. அப்ப 4 பிளஸ் 9 மைனஸ் 12 மைனஸ் 8 3s are 24 plus 12 equal to 0. இப்போ plus 12 minus 12 வேணா அடிச்சுக்கலாம். அப்போ therefore இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ல பாருங்க 13 இருக்கு, மைனஸ்ல 24 இருக்கு. பெரிய நம்பருடைய குறி மைனஸ், 24ல 13 கழிச்சிருங்க. அப்போ 13 நம்ம கழிச்சிருந்தீங்கன்னா 11. ஓகேவா? அப்போ நெகட்டிவ். அப்போ therefore நெகட்டிவ் அப்படின்னா இப்பதான் நான் சொன்னேன், hence the point lies inside the circle. புரியுதா தங்கம்? inside the circle. hence the point lies inside the circle. எவ்வளவுதான். ஆனா 3 கான்செப்ட் தான். 0 வந்தா on the circle, positive வந்தா outside the circle, negative வந்தா inside the circle. ஓகேவா? wish you all the best. Thank you.